ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், நான் ஒரு அப்ளிகேஷனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். நான் டெவலப்பர் இல்ல. இந்த அப்ளிகேஷனை எதேச்சியா பிளே ஸ்டோர்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆப் ஸ்டோர்லயும் பார்த்தேன். அங்க டிஸ்ப்ளே ஆகுது. இந்த அப்ளிகேஷன் நான் சொன்னேன்னா உடனே நீங்க பாயிண்ட பிடிச்சுக்கிடுவீங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷனை 2020 ஜூன் மாசம் பேன் பண்ணாங்க. இந்தியால பேன் பண்ணாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் இந்தியாக்குள்ள வந்திருக்கு. யாரு கொண்டு வந்திருக்கா? இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்ட்ரோல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிருப்பேன். பேன் பண்ண அப்ளிகேஷனை மீண்டும் இந்தியாக்குள்ள கொண்டு வந்திருக்கு. யாரு கொண்டு வந்திருக்கா? அந்த அப்ளிகேஷன் நேம் என்ன? என்ன காரணத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நான் உங்களுக்கு பதிவு பண்ண அதுக்கு முன்னால அது ரிலேட்டடான ஒரு விஷயத்த பதிவு பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ டாட்டாவோட ட்ரெண்ட் லிமிடெடுக்கு கீழே இயங்கக்கூடிய ஜூடியோ, அதே மாதிரி பிளிப்கார்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய மிந்த்ரா, இவங்களும் ஃபேஷன் மார்க்கெட்டை சேர்ந்தவங்க தான். இப்போ ஜூடியோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு 80 ஸ்டோர் இருந்துச்சு இந்தியா முழுக்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நிலவரப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 560 லொகேஷன்ல 160 சிட்டிகள்ல இவங்களுடைய ஜூடியோவோட ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. நல்ல முறையில போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுக்கு பிளிப்கார்ட்டை பத்தி தெரியும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மிந்த்ரா ஆன்லைன்ல வந்து செம பிஸியா இருக்காங்க. சரி, இப்போ ஆன்லைன்லயும் பார்த்துட்டோம், ஆஃப்லைன்லயும் பார்த்துட்டோம். ஆன்லைன்ல நிறைய தளங்களை பார்க்க முடியுது. அதே மாதிரி ஆஃப்லைன்லயும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஃபேஷன் மார்க்கெட்டோட அந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னமும் குறையல. விற்பனையே அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரிலையன்ஸ் என்ன பண்றாங்க, ஷீன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், ஆல்ரெடி இந்தியால இருந்த அப்ளிகேஷனை தான் துரத்தி விட்டுட்டாங்க. பேன் பண்ணி வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அவங்க ஒத்து வரல. இவங்க மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. 2020 ஜூன் மாசம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதிரடியா ஒரு 50 அப்ளிகேஷனை வந்து பேன் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 300 அப்ளிகேஷனை பேன் பண்றாங்க. ஆக ஒரு 350 அப்ளிகேஷனை வந்து பேன் பண்ணி துரத்தி விட்டுறாங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா சைனால இருந்து வந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளதான் இந்த ஷீன் அப்ளிகேஷனும் இருந்துச்சு. அதையும் பேன் பண்ணாங்க, அதையும் துரத்தி விட்டாங்க. ஆனா இதோட ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா எனக்கே புல்லரிக்கு. ஏன்னா இவங்க ஒரு 150 கண்ட்ரிகள்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட், யூரோப், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள்ல இவங்களுடைய அந்த சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்பனா பாத்துக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கு சோசியல் மீடியால மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 250 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரெவென்யூ பாத்தீங்கன்னா 2023-24 கிட்டத்தட்ட ஒரு 2 பில்லியன் ஒரு வருஷத்துல நடந்திருக்கு. அதே இது ஆல் ஓவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 50 பில்லியன் வரைக்கும் அவங்களுக்கு டர்ன் ஓவர் நடந்திருக்கு. அப்பனா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு நிக்கிறாங்க இந்த ஃபேஷன் மார்க்கெட்ல. ஸோ இத நம்ம இந்தியாக்குள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு தான் ரிலையன்ஸோட அம்பானியோட மகள் ஈஷா அம்பானி ஒரு முடிவெடுத்து 2024லயே பதிவு பண்ணிட்டாங்க. எப்படியா இதை உள்ள கொண்டு வந்துடணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட கொண்டு வரும்னு சொல்லிட்டு 2025ல சப்தமே இல்லாம ரிலையன்ஸ் கூகுள் பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல இந்த ஷீன் அப்ளிகேஷனை லிஸ்டும் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நானும் இன்ஸ்டால் பண்ணி உள்ள செக் பண்ணி பார்த்தேன். 500, 600, 700 இந்த மாதிரி பிரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ உள்ள போன எனக்கு ஏற்ற மாதிரிலாம் ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. எல்லாமே வந்து ட்ரெண்டியா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு தெரியல. ஸோ இதாங்க ரிலையன்ஸோட ஷீன் வந்து அபிஷியலா இந்தியாக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. காமர்ஸ் மினிஸ்டர் வந்து பியூஷ் கோயல் அவர் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாரு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நாங்க வந்து பேன் பண்ண அப்ளிகேஷன் தான். ஆனா எங்களுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முழு உரிமைதாரர் வந்து யாருன்னா ரிலையன்ஸ் தான். ஸோ அதோட மொத்த டேட்டாவும் இந்தியால தான் இருக்க போகுது, வெளியே போக போறது இல்லை அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ரிலையன்ஸோட ஷீன் வந்து உள்ள வந்துருச்சு. இப்போ இந்த ஜூடியோ, பிளிப்கார்ட்டோட மிந்த்ராக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அதை முதல்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல. எந்த கம்பெனி வந்தாலும் எந்த கம்பெனிக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. எப்போ வராது? அவங்க பிரைஸ ஒரு மினிமம் பிரைஸா செட் பண்ணி குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதோட அந்த ரெவென்யூ அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து நிறைய பிசினஸ்ல ஊறி போனவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அடிக்கடி இந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எல்லாம் பார்ப்பேன். அதுல எனக்கு பிடிச்ச நபர் யாரு அப்படின்னு பார்த்தா அந்த டாக்டர் வேலுமணி. ஸோ அவர் வந்து கோவையில இருந்து போய் மும்பைல பெரிய லெவலா ஆகி மீண்டும் இன்ஸ்டாகிராம் எல்லா இடங்கள்லயும் ஆக்டிவா இருக்காரு. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா பிரைஸை வந்து மினிமமா செட் பண்ணுங்க, குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுங்க,
கண்டிப்பா உங்க பிசினஸ் லாஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல நல்ல கருத்துக்களை வீடியோவா பதிவு பண்ணுவாரு. ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம ரெகுலரா வாட்ச் பண்றவங்க டாக்டர் வேலுமணியோட அக்கௌண்ட்ல போயிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க. இவ்வளவு விஷயத்த நான் பதிவு பண்ணியிருந்தேன். ரிலையன்ஸோட அந்த ஷீன் அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோர்ல அறிமுகப்படுத்திட்டாங்க. அந்த அப்ளிகேஷனை என்னோட போன்லயே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதை உங்களுக்கு நான் காட்டணும். பாக்குறீங்களா? ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் டைரக்டா பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ச்ங்கிறது வந்து கீழே இருக்கா, அதை தட்டுங்க. மேல போயிட்டு ஷீன் இந்தியா கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒன்னு தட்டுங்க. ஷீன் இந்தியா ஃபாஸ்ட் ஃபேஷன் ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட். சரிங்களா? அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ வாட்ஸ் நியூ? ஷீன் த ஃபேஷன் ஓஜி இஸ் பேக் ஒரிஜினல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கெட் ரெடி டு மேக் சம் ஸ்பேஸ் இன் யுவர் வேர்ட் ரோப் குளோபல் ஃபேஷன் ட்ராப். இதெல்லாமா கொடுத்துருக்காங்க உள்ள இழுக்கிறதுக்காக. எனிவே பாத்துங்க, நிறைய விஷயங்களை இதுல வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்ப இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா 27 ஜனவரி 2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிளே ஸ்டோர்ல பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு வந்து முழு ஓனர்ஷிப் யாரு அப்படின்னு பார்த்தா ரிலையன்ஸ் தான். அவங்களுக்கு தான் அந்த ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணக்கூடிய ஆத்தரைசேஷனும் இந்த ரிலையன்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த தைரியத்தில் தான் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஷீன் அப்ளிகேஷனை மறுபடியும் இந்தியாக்குள்ள அனுமதிச்சிருக்காங்க. எனிவே இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஷீன் என்ன மக்களே, ஷீன் த ஓஜி நியூ இன் உமன் மென் ட்ரெண்டிங். பாத்துக்கங்க எங்கெங்கெல்லாம் அப்படிங்கிறத இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேன் இந்தியா ஷிப்பிங் வெரி சூன் அப்படின்னு இதுல போட்டிருக்கு. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வி ஆர் ஷிப்பிங் இன் டெல்லி, என்சிஆர், அதுக்கப்புறம் பெங்களூர், அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் நவி மும்பை மேல ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க ஸ்கிரீன்ல. இதைத்தான் நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். தானே, அதுக்கப்புறம் பேன் இந்தியா ஷிப்பிங் வெரி சூன். கீழே பாருங்களேன், உமன் ட்ரெஸ்ஸஸ், டாப்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு படமா போட்டு உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்காங்க பாருங்க. கரெக்டா நீங்க வந்து அதை தட்டி நீங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வந்து பை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீங்க இதில் பார்க்கலாம். கீழே கேட்டகரி வாய்ஸை கொடுத்துருக்காங்க. கேட்டகரி அதுக்குள்ள போனோம்னா உமன் மென் படம் போட்டுருக்காங்க. செமையா இருக்குங்க. அப்புறம் நியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. புதுசா ஏதாவது கலெக்ஷன் வந்துச்சுன்னா அதை இங்க லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பேக் பர்ச்சேஸ் பண்ணதை இங்க நீங்க பார்க்கலாம். நீங்க எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க, எம்டியா இருக்கு இப்போ. அதுக்கப்புறம் மீல நான் ஒன்றும் பண்ணல, ஜாயின் பண்ணல, அதனால இப்படி டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு. ஸோ ஹோமுக்கு போயிடுவோம். இப்போ நான் கார்கோஸ், இதெல்லாம் கார்கோ ட்ரௌசர்ஸ், ஆஃப் ட்ரௌசர்ஸ், ஃபுல் ட்ரௌசர்ஸ் பாருங்க. எல்லாமே வந்து 899, 999. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமா நான் ஃபீல் பண்றேன். ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்துக்கு இந்த ப்ரைஸ் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு என்ன பண்றேன், கேஷுவல் பேண்ட் அதை நான் தட்டுனா ஒரு 799 இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணிக்காங்க. ஒரு டைம் கிடைச்சதுன்னா இதெல்லாம் பாருங்க, எப்படி இறக்குன்னு சொல்லுங்க. இதாங்க சைனாவுடைய ஷீன் இந்தியாவில். பாத்துட்டீங்களா? அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க முழுமையா வாட்ச் பண்ணிருப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் என்ன, நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும்? இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் யூடியூப் விதைச்சு விட்டுருக்கான், அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே இதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்